வெல்கம் டு Chem 5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரில் இருந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் 2 இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 2 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 2 ப்ராப்ளத்தையும் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த 2 ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி கான்செப்ட் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வரும். ஃபார் அ ரியாக்ஷன் x plus y gives product, quadrupling x increases the rate of 8. Quadrupling both x and y increases the rate by a factor of 16. Find the order of reaction with respect to x and y. What is the overall order? அதாவது எக்ஸும் ஒய்யும் கம்பைண்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. நான் எக்ஸோட அமௌண்ட்டை குவாட்ரபோல் பண்ணுறேன். குவாட் அப்படின்னா 4. எக்ஸோட அமௌண்ட்டை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரேட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதான்? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான். அதே போல் எக்ஸ் ஒய் ரெண்டையுமே குவாட்ரபோல் பண்ணுறாங்க. குவாட்ரபோல்னா 4. எக்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் ஒய்யோட கான்சன்ட்ரேஷனையும் 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரேட் 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வச்சு எக்ஸோட ஆர்டர் என்ன, ஒய்யோட ஆர்டர் என்ன, ஓவரால் ஆர்டர்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் கம்பைன்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். ரேட் அப்படின்றதுக்கு ஆர் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிட்டு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ஸை ப்ராடக்ட்டில் எழுதணும், அதாவது மல்டிப்ளையில் எழுதணும். எக்ஸ் ஒய் இதான் ரியாக்டண்ட், எக்ஸ் ஒய் அதோட பவரில் என்ன எழுதணும் அப்படின்னா mn அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இந்த mnன்றது தான் ஆர்டர், எம்மும் என்னும் ஆர்டர். தனித்தனியாக இது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் ஓவராலாக ஆட் பண்ணிட்டோம்னா ஓவரால் ஆர்டர் என்னன்றது தெரிஞ்சிடும். ரைட், அப்போ ரேட் ஈக்குவல் டு கே எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். இது இந்த கொடுத்துருக்க ரேட்டை அப்படியே ஜஸ்ட் ஒரு ரேட்டில் மாதிரி எழுதிட்டோம். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுருவோம். அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எக்ஸோட கான்சன்ட்ரேஷனை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரேட் என்னவாகுது? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதான் எக்ஸ், இதோட கான்சன்ட்ரேஷனை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா 4x அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ரேட் எவ்வளோ ஆகுது? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதை 8R அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். மிச்சம் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடுறோம். இது ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி எக்ஸ் ஒய் ரெண்டையுமே 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னாங்க. அதான் இங்கே 16R அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். 4 டைம்ஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 4 டைம்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், mn. இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா y பவர் n இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் 4x, இதில் x பவர் m. இங்கே y ரெண்டு சேமாக இருக்கா, இந்த இடத்துல x டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது எம்மோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த 2/1 இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டா எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 இந்த மாதிரி போட்டு 8R டிவைடட் பை R ஈக்குவல் டு கே 4x அப்படி என்ன கொடுத்துருக்கோமோ அதை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ரைட், இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்கள். R கேன்சல் ஆயிரும், அப்போ ரிமைனிங் 8 இருக்கும். கே கேன்சல் ஆயிரும், ஒய் பவர் என் கேன்சல் ஆயிரும். 4x பவர் m அப்படின்றது எப்படி எழுதலாம்? 4 பவர் m இன்ட்டு எக்ஸ் பவர் m. கீழே எக்ஸ் பவர் m இருக்குது, அது அப்போ கேன்சல் ஆயிரும். 4 பவர் m மட்டும் ரிமைனிங் இருக்கும், அதான் இங்கே 4 பவர் m அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ 8 ஈக்குவல் டு 4 பவர் m. இப்போ எம்மோட ஆர்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, m வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லாக் எடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பக்கம் லாக் எடுக்கணும். டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ லாக் 8 லாக் 4 பவர் m அப்படின்னு சொல்லி இருக்கும். லாக் 8 அப்படி வச்சிடுறோம். லாகில் ஒரு ரூல் உண்டு, லாக் பேஸ் டு த பவர். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பவரை முன்னாடி கொண்டு வந்துடலாம். பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டு லாக் பேஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? ஏதாவது பவரில் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். ரைட், இப்போ இந்த இடத்துல 4 பவர் எம்ன்னு இருந்துச்சுன்னா எம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். m log 4 அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இதில் எம்மோட வேல்யூ தானே வேணும். அப்போ log 8 இந்த log 4 கீழே அங்கே டிவைடில் கொண்டு போயிருங்க. m வேணும் அப்படின்னா log 8 டிவைடட் பை log 4. log 8ஓட வேல்யூ 0.90, log 4ஓட வேல்யூ 0.60. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு வேல்யூஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும். log 2ஓட வேல்யூ 0.30. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா மிச்சலாம் நம்மளே சொல்லிடலாம். log 4 வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, log 2 இன்ட்டு 2. ஓகேவா? லாகில் மல்டிப்ளையில் இருந்தால் அந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும். log 2ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 0.30 ப்ளஸ் 0.30. log 2 வருமா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஆட் பண்ணுறோம்.
ஆட் பண்ணிட்டா வர்ற வேல்யூ 0.60. அதை தான் இந்த இடத்துல log 4 இருக்க இடத்துல எழுதியிருக்கோம். இதே இது log 8 வேணும் அப்படின்னா log 2 into 2 into 2. log 2 வேல்யூ 0.30. இது மாதிரி 3 வேல்யூஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 0.30 டோட்டலாக ஆட் பண்ணிட்டா 0.90 வரும். அப்போ log 8 வேல்யூ 0.90. நீங்கள் இந்த ஒரு வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மிச்சம் நம்மளே சொல்லிடலாம். ரைட். அப்போ 0.90 டிவைடட் பை 0.60. 2 டிஜிட் தள்ளி நான் வந்து பாயிண்ட்டை கொண்டு போயிட்டேன் அப்படின்னா 90 டிவைடட் பை 60 கேன்சல் பண்ணுறேன்னா 1.5. அப்போ எம்மோட ஆர்டர் என்ன? 1.5. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் தெரிஞ்சிருச்சுன்னா 8 அப்படின்றது 4 பவர் 1.5. இதான் வந்து 8. இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே சப்ஸ்டிட் பண்ணி பண்ணலாம். இல்லை லாகை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரைட். எம்மோட வேல்யூ 1.5 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ரைட். அடுத்து பாருங்கள், இப்போ n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல 4x power m k இருக்குது, y power n. இந்த ஈக்குவேஷன் 3 பாருங்கள், 4x power m 4y power n. அப்போ n இருக்க இடத்துல இந்த இடத்துல வேரியே இருக்குது, இங்கே வந்து சேம் ஆகிருக்கு. அப்போது ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் டிவைட் பண்ணிட்டா n வேல்யூஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் அப்படி ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இங்கே 8r, இங்கே 16r. r முதல் கேன்சல் ஆயிரும். 8 2s are 16. அப்போ ரிமைனிங் 2. k கேன்சல். 4x power m 4x power m இதெல்லாம் கேன்சல். 4y power n, இங்கே y power n. இது எப்படி இந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 4y power n எப்படி எழுதலாம்? 4 power n y power n. அந்த n வந்து ரெண்டுக்குமே காமன். 4 power n y power n. அதில் y power n மட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 4 power n. அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ n வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் log எடுக்கிறோம். log 2 log 4 power n. அந்த பவரில் இருக்கிறத அப்படி முன்னாடி கொண்டு வந்துடணும். log 2 n log 4. n வேல்யூ தான் வேணும் அப்படின்னா log 4 அங்கே கொண்டு போய் டிவைட் பண்ணணும். log 2 டிவைடட் பை log 4. இப்போ தான் சொன்னேன் log 2 வேல்யூ log 4 வேல்யூலாம். log 2னா 0.30, log 4னா 0.60. டிவைட் பண்ணிட்டா 1/2, 1/2னா 0.5. அப்போ என்னோட ஆர்டர் எவ்வளோ? 0.5. ஓவரால் ஆர்டர் வேணும் அப்படின்னா m + n. m வந்து 1.5, n வந்து 0.5. அப்போ ஓவரால் ஆர்டர் 2. அவ்வளோதான். எக்ஸோட ஆர்டர் வந்து 1.5 வந்துச்சு. எக்ஸ்னால் வந்து m. y வந்து எவ்வளோ வந்துச்சு? ஒய்யோட ஆர்டர் வந்து 0.5. ஓவரால் ஆர்டர் வேணும் அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணுறோம், 2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் யூஸிங் த கிவன் டேட்டா. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்தா ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஷார்ட்கட் உண்டு. முதல்ல வந்து சிஸ்டமேட்டிக் வே நான் வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ரைட். முதல்ல வந்து ரியாக்டன்ஸ் NOCl2 இது ரெண்டு ரியாக்டன்ஸ், அதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ரேட் NOCl வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 தடவை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. NOவும் CL2ஓட கான்சன்ட்ரேஷன்ஸை வேரி பண்ணும்போது ரேட் வந்து மாறுது. ரைட். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு முதல் ரேட்டில் எழுதணும். ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் K. N1ன்றது ஒரு ரியாக்டன், CL2 அப்படின்றது ரியாக்டன்ட். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை அப்படியே எழுதிடக்கூடாது, அது ஆர்டர் கிடையாது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட்லாம் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட்லாம் கிடையாமல் இது வந்து சும்மா ஜஸ்ட் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் பேலன்ஸ் ஈக்குவேஷன் தியரட்டிக்கலாக கொடுத்தது. இதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் எழுதக்கூடாது, MN அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த MN என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஓவரால் ஆர்டர் M + Nன்றதை கண்டுபிடிக்கணும். ரேட் அப்போ அவங்க கொடுத்துருக்க டேபிள் காலமை நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இந்த இருக்குல்ல, ரேட் 7.8 × 10⁻⁻⁴. NOவோட கான்சன்ட்ரேஷன் 0.1, CL2 0.1. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ரேட் அப்படின்றது எழுதிட்டோம். K. NOவோட கான்சன்ட்ரேஷன் பவர் M. கான்சன்ட்ரேஷனாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், அப்புறம் வந்து நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் M. அது மாதிரி CL2க்கும் 0.1 பவர் N. இதே மாதிரி 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் எழுதிக்கிறோம். 3.12. அப்போ NOவோட வேல்யூ CL2ஓட வேல்யூ 9.36 × 10⁻⁻⁴. NOவோட வேல்யூ CL2ஓட வேல்யூ. இது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0.1N, இங்கேயும் 0.1N, இங்கே 0.1M 0.2M. இங்கே சேமாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எம்மோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 3.12 × 10⁻⁴ ரேட்
டிவைடட் பை 0.78 into 10 to the power minus 4. இந்த இடத்துல என்ன இருக்குது 7.8 10 to the power minus 5 இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.78 எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படி பண்ணியிருக்கோன்னா அப்போ தான் 10 to the power minus 4 ரெண்டும் சேமாக வரும். 7.8 ஒரு டிஜிட் நான் ரிவர்ஸில் போகிறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் ரிவர்ஸில் கொண்டு போனால் 10 to the power 1 ஆட் ஆகும். அப்போ 10 to the power minus 5 ஆல்ரெடி இருக்குது. அதாவது 7.8 into 10 to the power minus 5 பாயிண்ட்டை ஒரு டிஜிட் நான் பின்னாடி கொண்டு போயிட்டா 0.78 into 10 to the power 1 அப்படின்னு வரும். ஆல்ரெடி இருக்கிறது 10 to the power minus 5. அப்போ 0.78 into 10 to the power minus 4 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ தான் கேன்சல் ஆகிறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறோம். ரைட், 10 power minus 4 10 power minus 4 கேன்சல் ஆயிரும். 0.78 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3.12 வரும். அப்போ இதுக்கு வந்து இது வந்து 4 டைம்ஸ் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆனால் ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து கே அப்படி தான் இருக்குது. 0.1m 0.1n இதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிரும். இது மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். 0.1m 0.2 பவர் m இந்த இடத்துல பாருங்கள். அப்போ என்ன தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்குன்னா 0.1 0.2 இது ரெண்டே கேன்சல் பண்ணிட்டா 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுது. இங்கே இது கேன்சல் ஆயிரும். இது அவ்வளோ கேன்சல் ஆனால் 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதெல்லாம் மொத்தமாக கேன்சல் ஆயிடுது. 0.1 0.2 இதை விட இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 power m லெஃப்ட் சைடில் 4 ஈக்குவல் டு 2 power m. இந்த 4 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். கீழே ரெண்டும் சேம் நம்பராக இருக்கா, அப்போ பவரை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். m ஈக்குவல் டு 2 இந்த மாதிரியே சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். லாக்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. லாக் வந்து எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நம்பர்ஸ்க்கு எடுக்கணும். இப்போ 8 வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக எழுதணும் அப்படின்றது நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி லாக் ஃபாலோ பண்ணுங்கள். 4 அப்படின்னா ஜஸ்ட்டு 2 ஸ்கொயர். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க. 2 ஸ்கொயர்னு எழுதிட்டிங்கன்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 அதுக்காண்டி நான் 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். பவரில் வந்து அப்போ ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ எம்மோட வேல்யூ 2 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆர்டர் ஆஃப் n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. ஏன்னா இங்கேயும் 0.2m இங்கேயும் 0.2m இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். 0.3 0.1 இதில் தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரைட், 3/2 நான் எடுக்கிறேன். ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் டிவைடட் பை 2 9.36 into 10 power minus 4 3.12 இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 2யும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் 10 power minus 4 10 power minus 4 கேன்சல். 3.12 into 3 அப்படின்னா 9.36. அப்போ ரிசல்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இதில் k 0.2m k 0.2m இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். 0.1 0.3 அப்போ இதுக்கு வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 3 power n அப்படின்னு சொல்லி போட்டோம். ஒன்றுமே இல்லைன்னா மேலே வந்து 1 இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். இங்கே வந்து கீழே வந்து சேமாக இருக்குது. பேஸ் வந்து சேமாக இருக்குன்னா பவர் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். n ஈக்குவல் டு 1. அப்போது என்னோட ஆர்டர் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓவரால் ஆர்டர் வேணும் அப்படின்னா m + n 2 + 1 3 ஓவரால் ஆர்டர் 3 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ரைட், இதான் வந்து சிஸ்டமேட்டிக் வே. இந்த சிஸ்டமேட்டிக் வே வந்து ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொஞ்சம் வந்து 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்டால் கொஞ்சம் லென்த்தியாக கேட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே இது மல்டிபிள் சாய்ஸில் இல்லை 1 வேர்ட்ஸில் இதெல்லாம் கேட்டிருந்தா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் என்னன்ற பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேவா, அப்போ இதோட ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாது. NOவோட ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். முதல் ரேட் எப்படி எழுதியிருந்தோம், ரேட் ஈக்குவல் டு k NO பவர் m CL2 பவர் n. இந்த mோட ஆர்டரை இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்காங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 0.1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.2 கிடைக்கும். 7.8 into 10 to the minus 5 நான் என்ன சொன்னேன் 0.78 into 10 to the power minus 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது 3.12 into 10 to the power minus 4. இதை விட இது எத்தனை டைம்ஸ் இருக்குது 4 டைம்ஸ் இருக்குது. இங்கே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ரேட் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 2வை நீங்கள் எந்த பவரோட ஆட் பண்ணனா 2ல் எந்த பவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும். 2ல் பவரில் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இன்னொரு 2 இருந்துச்சுன்னா 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு வரும். அப்போது ரேட்டை நீங்கள் வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனை வந்து 2 தடவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேட் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரேட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதோட ஆர்டர் வந்து 2 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அதுக்கு அப்படியே வந்து ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது ஆர்டர் வந்து 2. ரைட், அடுத்து பாருங்கள் 0.2 0.2 இங்கே ரெண்டும் சேமாக இருக்கா, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து m = 2ன்றதை முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னோட ஆர்டர் Cl2 கண்டுபிடிச்சிடலாம். Cl2ன்றது என்னோட ஆர்டர். இது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து சேமாக இருக்கா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிருக்கு, 3.12 × 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 3 டைம்ஸ் ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரேட்டும் 3 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பவரில் என்ன இருக்கணும், 3 × 3. அப்போ ஆர்டர் என்ன, 1. அப்போ என்னோட ஆர்டர் 1. ஓவரால் ஆர்டர் கேட்டாங்கன்னா ஆட் பண்ணுங்கள், 2 + 1 3. இதான் ஓவரால் ஆர்டர். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து எந்த ரெண்டும் சேமாக இருக்குது, எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத பாருங்கள். இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இதோட ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா இதோட ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை மட்டும் கம்பேர் பண்ணணும். 3 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஏதாவது 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு M என்ன N என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து ஷார்ட்கட் ஸ்டிக்ஸ். இதை வந்து ஒரு முதல் தடவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இன்னொரு 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 மினிட்ல இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டேபிள் கொடுத்தா ரொம்ப சிம்பிள். ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.